வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் அப்படியே கொஞ்சோண்டு சீரகம் ஆட் பண்ணி பொரிஞ்சதும் அப்புறம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2-3 மிளகு லைட்டாக நச்சு சேர்த்துக்கோங்க. நச்சு சேர்த்துட்டு அப்புறம் கருவேப்பிலை தாளிசத்தில் போட்டுருங்க. போட்டுட்டு நான் சின்ன வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 சின்ன வெங்காயத்தை உரித்து அதை லைட்டாக பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து, அதாவது அரைக்காமல் அப்படியே ஃபுல்லாக சேர்த்து போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் புளி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறதுனால கொஞ்சமாக தான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் மீன் குழம்பு மசால் தூள் போட்டு அது நல்லா அதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனைலாம் போய் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது ஸ்டேஜில் மசாலா போட்டுக்கோங்க. மசாலா போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, அதாவது தண்ணியோட திக்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குளுன்னு இருக்கக்கூடாது. நம்ம பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தான் நம்ம புளி ஆட் பண்ணுவோம், புளி தண்ணி ஆட் பண்ணுவோம். அதனால் ஓரளவுக்கு நான் ஒரு செம்பு ஊற்றுனேன், எனக்கு கரெக்டாக இருந்தது அந்த இது. அப்புறம் புளி கரைசலை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா திக்காகி வரும். அதாவது எப்படின்னா, நம்ம ஊற்றும் போது லைட்டாக சொட்டாக வரும். அந்த திக்னஸில் நீங்கள் மீன் போட்டால் தான் மீனில் இருக்கக்கூடிய தண்ணி அந்த குழம்பை பேலன்ஸ் பண்ணும். அப்படி இல்லாமல் குழம்பு தண்ணியாக இருக்கும்போதே நீங்கள் மீனை போட்டிங்க அப்படின்னா, மீனில் இருக்க தண்ணியும் குழம்புல இருக்க தண்ணியும் சேர்த்து குழம்பு தண்ணியாக மாறிடும். நான் தேங்காயெல்லாம் ஊற்ற மாட்டேன். மறுநாள் வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தேங்காய் ஊற்ற மாட்டேன். தேங்காய் போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல. நான் 2-3 டைம் வச்சு பார்த்துருக்கேன். பட் தேங்காய் போடாமல் வைக்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் சீலா மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு வச்சுருந்தேன். அதை அப்படியே குழம்புல ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வைக்கிறது 2 நாளைக்கு வச்சேன். குழம்பு கரெக்டாக இருந்தது ஒரு சட்டியில். அதோட திக்னஸ் பார்த்துக்கோங்க. குழம்போட திக்னஸ் எப்படி இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்புறம் மீன் போட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு எடுத்துடணும். எடுத்து திறந்து, அதாவது சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். அது உடையாது. 3 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆகிடும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு அழகாக இருக்கும். நல்ல ஸ்மெல்லும் நல்லா வந்தது, கமகமான்னு வந்தது. நான் மீனோட மண்டையும் கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் தனியாக பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நேற்று சண்டேங்கிறதுனால ஃபிஷ் ப்ரான் அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைன்னு நிறையாவே பண்ணேன். உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சிஸ்டர் ஒருத்தங்க ஃபுல் வீடியோ, லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சண்டே ஸ்பெஷலில் போட்ட வீடியோ பார்த்து கேட்டிருந்தாங்க. இது அவங்களுக்காக தான். மென்மேலும் என்னோடய வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டைலில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்சேன், எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. மறுநாள் வச்சு சாப்பிட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.